எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், வருஷத்தில் நாம ஜனவரி தொடங்கி 21 நாள் ஜபத்தை ஆலயத்தில் வைக்கிறோம். பிப்ரவரி மாதம் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வருடத்தில் இதோ இன்றைக்கு 18ஆம் தேதி, இன்று முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் 40 நாட்கள் ஒரு ஜபக்கூடுகை, அதை நாம் என்ன சொல்றோம்? லண்டன் டேஸ் பிரேயர், தபசு நாட்கள், தவக்காலம், இப்படியெல்லாம் நாம் அழைக்கிறோம். இது வருஷம் ஒரு முறை நாம செய்யறோம். ஆனா இது வருஷத்துல 40 நாள் மட்டுமல்ல. ஆண்டவர் இயேசுவை அறிந்த ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாடு, மரணம் போன்ற காரியங்களை சிந்தித்து, உணர்ந்து, ஒப்பு கொடுத்து, தங்கள் வாழ்க்கையை தெய்வீகத்தில் மேம்படுத்தி அவருக்கு ஏற்றபடி வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பது. அப்ப இன்றைக்கு இந்த 18ஆம் தேதி இதை நாம தொடங்குகிறோம். இன்றைக்கு என்ன சொல்வார்கள்? சாம்பல் புதன் என்று அழைப்பாங்க. இப்ப சாம்பல் புதன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், சாம்பல் புதன் சில இடங்களில் சில ஜனங்கள் கடந்த வருடத்தினுடைய குருத்தோலை பிடிப்பாங்களே, அதை எடுத்து கொளுத்தி அந்த சாம்பலை பூசிக்குவாங்க. ஆனா நாம அதை பண்ணுவது இல்லை. இன்றைக்கும் சிலர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மனுஷன் மண்ணா இருக்கிறார், மண்ணுக்கே போயிடுவாங்கிற உணர்வோடு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது அவசியமா? அவசியமில்லை. அது தேவையில்லாத ஒன்று. சரி, இந்த தவக்காலம், இந்த சாம்பல் புதன் தொடங்குகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், 40 நாட்கள் இத எல்லாரும் கடைபிடிப்பாங்க. எல்லாரும் கடைபிடிக்கிறாங்க, நாமும் கடைபிடிக்கிறோம். நம்முடைய நோக்கம் என்ன என்பதை இப்ப நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்ப இந்த 40 நாட்கள்னு எதை குறித்து சொல்றாங்க? ஆண்டவர் இயேசு பிறந்தார். 12 வயதில் எருசலேமுக்கு போயிட்டு ஊழியம் செய்தார். 30 வயதில் ஞானஸ்நானம் எடுத்தார். பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்த நோக்கம் நிறைவேற அந்த ஞானஸ்நானம் எடுத்த பிறகு ஊழியத்தை தொடங்க போகிறார். அப்போ ஊழியத்தை தொடங்க போகிற நாட்களில் 40 நாட்கள் அவர் உபவாசம் இருந்தார். அந்த உபவாச நாட்களில் பிசாசு அவனை சோதித்தார். ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆண்டவர் சோதிக்கப்பட்டார். இந்த 40 நாளை வைத்துதான் அந்த தவக்காலம், ஜப நாட்கள் என்று அனுசரிக்கிறார்கள். நாம் அந்த நாட்களை வைத்து நாம் அப்படி யோசிப்பதில்லை என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். 40 என்பது ஒரு சோதனைக்கு அடையாளம் என்பதாக பண்டிதர்கள் கூறுறாங்க. அப்ப இதனுடைய முக்கிய நோக்கம் தான் என்ன? அவங்க பண்றாங்க, நாங்க செய்யலன்றீங்க. நாங்க இதெல்லாம் பின்பற்றுறதில்ல. அப்ப ஏன் நீங்க மற்றவர்கள் பண்ணுவதை போல பண்றீங்கன்னா, கேள்வி நிறைய கேட்கலாம். என்னை பொறுத்தவரை யோவேல்ல சொல்றாரு, நாட்களை பவுல் சொல்லும் போது கூட, நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்காக விசேஷித்துக் கொள்ளுகிறான். யோவேல் சொல்லும் போது சொல்றாரு, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். அப்ப இந்த நியமிக்கப்பட்ட 40 நாள் எதற்கு என்று நாம் யோசிக்கிறோம் அப்படின்னா, ஜபம் அல்லது உபவாசம் அதிகமாய் ஆண்டவரோடு நெருங்குவதற்கு. நானும் கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு 49 வருஷத்துக்கு மேலாயிடுச்சு. ஆரம்ப நாட்களில் நான் இதெல்லாம் பின்பற்றுவதில்லை. ஆனால் இப்பொழுது கடந்த ஒரு 40 வருடங்களாக நானும் பின்பற்றி வருகிறேன். ஆனா இதுல உள்ள விஷயம் என்ன? உபவாசித்து ஜெபம் பண்ணி அந்த நாட்களை விசேஷமா தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வு ஏற்படுகிறது. பல மாற்றங்களை பார்க்க முடிகிறது. அதனால
இதை நாம முக்கியப்படுத்துகிறோம். இரண்டாவது, நாம சில நேரத்துல நமக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கும், நிறைய எனக்கு இது வேணும், இதை சாப்பிடணும், இப்படி வாழணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஆனா இந்த செப நாட்களில் ஒரு தியாகம் பண்ண வேண்டிய ஒரு உணர்வும் ஏற்படுகிறது. வேண்டாம், ஆண்டவர் இயேசு நமக்காக 2000 வருஷத்துக்கு முன்ன கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு மரித்தார். இப்பதான் ஆண்டவர் பாடுபட போறது இல்ல. 2000 வருஷத்துக்கு முன்ன நடந்த விஷயம். என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அதை தான் நாம நினைக்கும்படி இதை நாம செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப எது நமக்கு அளவுக்கு மீறி பிடிக்கும் அது வேண்டாம். ஆண்டவரே பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு எல்லாத்தையும் தியாகமா ஒப்பு கொடுத்தார். அந்த இயேசுசாமி பேரை சொல்றவங்க இந்த பூமியில எப்பவுமே ஒரே மாதிரி வாழக்கூடாது, கொஞ்சம் உணர்ந்து ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்ற உணர்வை வெளிப்படுத்துகிறது. மூன்றாவது, இன்னொருத்தவங்க சொல்றாங்க, இந்த 40 நாள்ல மற்ற ஏழைகளுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்யணும், முடிந்தால் செய்யலாம். ஆனால் நாங்கள் ஆத்தும பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதிகமா ஜெபம் பண்றோம். இந்த 40 நாள் வசனங்களும் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அதே நேரத்தில் பல நூற்றுக்கணக்கான குறிப்புகளுக்கு நாங்கள் பிரார்த்தனை ஏறெடுக்கிறோம். தேசத்துக்காய், நாடுகளுக்காய், தலைவர்களுக்காக, இஸ்ரேல் நாட்டுக்காக, நம்ம இந்தியாவுக்காக, தமிழ்நாட்டுக்காக, கர்நாடகாவுக்காக, கோலார் மாவட்டத்துக்காக, பங்காரிப்பேட்டை தாலுகாவுக்காக, எல்லா அதிகாரிகளுக்காக, அறிஞர்களுக்காக, படித்தவர்களுக்காக, படிக்கும் பிள்ளைகளுக்காக, சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக, 5 வித ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, ஸ்தாபனங்களுக்காக, எல்லாருக்காக நாங்கள் கடந்த 21 நாட்கள் மட்டுமல்ல, அடுத்த 40 நாளும் இதுதான் எங்களுக்கு கிடைத்த ஊழிய பாரம். இததான் நாங்க செய்து கொண்டு இருக்கிறோம். ஜனங்கள் அழிந்து போறாங்க, கண்ணீரோட இருக்காங்க, வேதனையோட இருக்கிறாங்க, விடுதலை பெற முடியாத இருக்காங்க. அவங்களுக்கு போயிட்டு சொல்ல முடியல. ஆனா ஆண்டவர் பாதத்துல பரிந்து பேசும்போது ஒரு மிகப்பெரிய மாறுதல் வருகிறது. அதனால இதைய கூட நாம செய்யறோம். அடுத்த ஒரு காரியம், இந்த லெந்து நாட்களில் கடைபிடிக்க வேண்டிய இன்னும் சில காரியம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் எதை விரும்புகிறார் அதை தான் செய்யணும். 40 நாள் மட்டும்தானா? இல்ல, வாழ்நாள் முழுவதும் அவர் விரும்புகிறதை செய்ய வேண்டும். பிறகு அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பிரசங்கித்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார், அனுபவித்திருக்கிறார். அதை பின்பற்றக்கூடியவர்களாய் இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேல ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், என்ன நினைக்கும்படி செய்யுங்க. எதை தெரியுமா? இந்த மரணத்தின் மூலம் அவருடைய வருகையை தெரிவிக்கிறீர்களே. 1 கொரிந்தியர் 11 பவுலடிகளார் பந்தி அனுசரிக்கிற அந்த காரியத்தை குறித்து அறிவிக்கிறார், அவருடைய வருகை. அப்ப ஏன் இந்த தொடர்ச்சியான ஆயத்தங்கள்? நான் குறிப்பிட்ட இந்த வார்த்தைகள், பிரியமானவர்களே, ஆண்டுடைய வருகை ரொம்ப சீக்கிரம். வெறும் சடங்காச்சாரம் போல வருஷத்துக்கு ஒரு முறை இந்த லெந்து நாட்கள்னு வச்சு அப்புறம் அப்படியே 40 நாள் மட்டும் இருந்துட்டு அடுத்த நாள் எல்லா பாவங்களையும் செஞ்சுக்கிட்டு எல்லா வழிகளிலும் போய்கிட்டு கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாம, அது அல்ல. இந்த 40 நாள் தெளிவான பின்பு தொடர்ந்து தெய்வத்துக்காக வாழ வேண்டும், அவருக்கு மகிமையை கொண்டு வரணும், வசனத்தை கை கொள்ளணும், ஊழிய செய்யணும், சாட்சியா இருக்கணும், அவர் வருகையிலே பிரவேசிக்கணும். இதற்கிடையில் முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? தேவனிடத்தில் அன்பு கூறுதல், மனிதனிடத்தில் அன்பு கூற வேண்டும். எல்லாரோட சமாதானமா இருக்க பழகணும். இந்த குறும்பான குணங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்க கூடாது. அது மட்டுமா, எத்தனையோ குறைபாடு இருந்திருக்கும், ஒருவரை ஒருவர் மன்னித்துதான் ஆகணும். இப்படி புது வாழ்வுக்கு அர்ப்பணித்திருந்தால் இந்த 2026 இந்த லெந்து நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த நாள் தொடங்குகிறோம், தொடர்ச்சியாய் அநேக வார்த்தைகள் உங்களுக்கு சொல்ல போகிறோம்.
ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம். ஸ்தோத்திரம்.